அடுத்தபடியாக வித்வுட் வேஸ்டிங் எனி டைம், பொதுவாக வந்து இங்கே படங்கள் பண்ணிட்டு தான் பாலிவுட் போவாங்க, அங்கே போய் நிறைய வெற்றி படங்கள்லாம் பண்ணுவாங்க. எங்களால் கொஞ்சம் ரிட்டர்ன் டிக்கெட்டோட வந்திருக்காரு மிஸ்டர் சுமன் சாரை நான் மேடைக்கு அழைக்கிறேன். சுமன் சார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் ஆரவாரம் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. இருங்க சார், முடிச்சுக்கிறேன், 20 செகண்ட்ஸ். ஸோ சுமன் சார் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி தள்ளுவார் அப்படியே. இப்போ டைரக்ஷன் வந்திருக்காரு. ஸோ சார் வந்து ஒய்நாட்டோட ஆரம்ப காலத்து படங்கள் எல்லாமே அவர் தான் கியூரேட் பண்ணார். அவர் தான் ஃபிலிம்ஸ் லைக் மண்டேலா, கேம் ஓவர், இப்போ டெஸ்ட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதுவும் அவர் தான் எழுதினார். அப்புறம் இந்த ஃபேமிலி மேன் கேள்விப்பட்டிருப்பீங்க, 1, 2 முடிச்சு இப்போ 3 ரெடி ஆகிட்டு இருக்கு. அவர் பேட்மேன் மாதிரி பகலில் வந்து ரகுதாத்தா டைரக்ட் பண்ணுவார், நைட்டில் வந்து ஃபேமிலி மேன் டைரக்ட் பண்ணுவார். ஸோ உடனே கிளம்புறாரு, நாளைக்கு அப்படியே சுட சுட கிளம்புறாரு. சார் 2 இன்டர்வியூ காலையில் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஸோ சுமன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு அற்புதமான தமிழ் திரைப்படம் ஹோம் பாய்ங்க, வெரி மச் ஃப்ரம் சென்னை. நான் அங்கே போய் ஒரு கலக்கிட்டு, என்ன சார் அதுக்குள்ளே கியூ கொடுக்குறீங்க? சாருக்கு ஒரு மைக் கொடுத்துருங்க ப்ளீஸ். சார் நடுவில் நின்று லைட்டுக்கு ஃபேவர் வாங்கி அப்படியே அழகாக பேசுங்க சார். செக். தேங்க்யூ. குட் செக். போடியத்துக்கு தான் வரணுமா? அதான் ஈஸியாக உங்களுக்கு. சாரி சார். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் கமிங். அண்ட் எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. ஏன்னா வந்து ரகுதாத்தா அப்படிங்கிற ஒரு படம் வந்து நான் பண்ணுவேன்னு என் வாழ்க்கையில் சத்தியமாக நினச்சி விட பார்க்கல. ஏன்னா வந்து கிங்ஸ்லி என்னோட ஃப்ரெண்டு கன்னியாகுமரி பையன் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி, நம்ம சவுண்ட் டிசைனர், மணி சார் படம்லாம் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்துக்கும் சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காரு. அவர் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு சில்லிங் அண்ட் அவன் கிங்ஸ்லி சடனாக சொன்னான், ஏய் மச்சான், எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவை பார்த்து கலாய்ச்சாரா, பேங்க்கில் வந்து ப்ரமோஷனுக்காக வந்து ஹிந்தி எக்ஸாம் எழுதினாரு. ஸோ வெளியே போயிட்டு வந்து ஹிந்தி திணிப்பு ஒழிகன்னு கூவிட்டு ப்ரொமோஷன் மட்டும் நீ ஹிந்தி கற்றுக்கிட்டாரு அப்படின்னு கலாச்சாரு அப்படின்னா சரி சார் ஓகே. அண்ட் தென் அப்போ தான் எனக்கு ஐடியா வந்தது, நல்ல படம் ஐடியான்னு. இது ஆல்மோஸ்ட் 14 years back and here we are. So and it would not have been possible. நான் கொஞ்சம் பீட்டர் ஓடுவேன், கண்டுக்காதீங்க. It would not have been possible without my writing team, Anand, Manoj and Naveen, and my technical team, DOP, Yamini, Yagnamurthy, editor T.S. Suresh, sound designer Anand Krishnamurthy, Purnima, costume designer. Am I forgetting someone? Illalla. Production designer Ram Charan, sorry I forgot, sorry. Art director அவர்தான். ஸோ ஸ்ட்ராங் டீம். இந்த படம் பண்ணால் இவங்க கூட தான் பண்ணுவேன்னு டிசைட் பண்ணி பண்ணது, எக்ஸப்ட் ஃபார் கப்புள் ஆஃப் பீப்புள். பட் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தை பற்றி யார் என்ன வேணா சொல்லாங்க, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் இஸ் காஸ்டிங். வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் came together and did such a fantastic job, led by Kirti Suresh, MS Bhaskar sir, அவர் இல்லை இன்னைக்கு, அவர் I think is busy, Devadarshini ma'am, and of course my good friend Ravindra Vijay. இல்லை அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் கை தட்டுறாங்க, கண்டுக்காதீங்க நீங்கள். So anyway, I want to keep it short. Thank you so much for making this happen, Abhishek. And of course, இதை நான் சொல்லலாம் வந்து நான் வந்து சத்தியமாக I'll go to hell. இந்த படம் எப்படி நடந்ததுன்னா வந்து ப்ரொடியூசர் கிட்ட வந்து ஒருத்தர் என்னை கூட்டின்னு போனார். என்னடா நீ பெங்களூர் தான் இருக்கேன், எனக்கு தெரியாது. ஆமாம் தலை, நான் பெங்களூர் தான் இருக்கேன் அப்படின்னா, என்ன ஹொம்பாளி ஆஃபீஸ்க்கு வந்து விஜய் சுப்ரமணியம், நம்ம கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், அவர் கூட்டின்னு போனார். அங்கே போயிட்டு ப்ரொடியூசர் கிட்ட உட்கார வச்சு, உங்ககிட்ட ஏதாவது லைன் இருக்கான்னா, நான் ஒரே ஒரு லைன் தான் சொன்னேன். ஒரு பையனுக்கு லவ் பண்ணுறான் ஒரு பொண்ணை, ஆனால் அந்த பொண்ணை அவனுக்கு கிடைக்கணும்னா அவன் ஹிந்தி கற்றுக்கணும், அவள் தான் சொன்னேன். ஓ செம்மையாக இருக்குது சார், செம்மையாக இருக்குது சார், இதே பண்ணலான்னு. பட் அது பண்ணல, வேற பண்ணியிருக்கோம், யூ வில் சி. ஸோ தேங்க்யூ விஜய் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன், தேங்க்யூ ஸோ மச். யா அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு தேங்க் Shankar Anna, if you're there, he's there, la? Yeah, for supporting me in and making me believe that நீ கிரியேட்டிவ் பா, நீ ஏன்பா இந்த ஐடி வேலைலாம் பண்றேன்னு திட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஐ திங்க் ஐ ஷுட் வேஸ்ட் டூ மச் டைம். ஐ எம் வெரி ஹாப்பி தட்
எங்க அப்பா வந்து என்ன இன்ஜினியர் ஆகணும்னு ரொம்ப கனவு கண்டாரு, முடியல. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் மை 86-year-old father and my 80-year-old mom are here. I'm very very happy. அதாவது இந்த ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் இல்லை, உங்களுக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணுவாங்கிறத வந்து ப்ரூவ் பண்றதுக்காக. எனிவே ஐ எம் நாட் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஈவெண்ட். விழா தலைவன் ஷான் ரோல்டன், please give him a big hand. Before I call him on, do I have 10 seconds? Can I talk about it? அதுக்கப்புறம் ஓகே. ஸோ ஷான் ரோல்டனை வந்து நானும் வந்து ரெண்டு பேரும் வந்து சாரி ஷான், நாங்க ரெண்டு பேருமே லூஸு. இந்த ரெண்டு லூஸும் சேர்ந்து வேலை பண்ணா என்ன மாதிரி ஒரு அவுட்புட் வருங்கிறது நீங்க ஐ திங்க் யூ வில் நோ சூன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் கிரேசி ஷான் இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப் mediocrity. ரொம்ப பேசிட்டோம். ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் எல்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒரு குவிக் Q&A, ஏதாவது கேள்விகள் இருந்தா சார்கிட்ட கேட்கலாம். அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ரொம்ப பிடிக்கும். புரியல சார். Why the title Raghutata? Why not? ரகுதாத்தா ரெஃபரன்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல. எங்க பாக்யராஜ் சார் படம் ஏக் காவ் மே ஏக் கிசான் ரகுதாத்தா, ஹிந்தி கத்துக்கணும். வேற என்ன இதை விட ஒரு பெரிய மார்க்கெட்டிங் வேற என்னங்க கொடுக்க முடியும் டைட்டில்ல? கரெக்டா? ஓ, நீங்க கோவமா கேட்டீங்களோன்னு நினைச்சேன்னா. எதுக்கு ரகுதாத்தா, எதுக்கு அப்படி கேட்டாரு அவரு. பாட்டி பாட்டி யாரு? தாத்தா தாத்தா யாருன்னு கேளுங்க சொல்றேன். பாட்டியிலே இருக்கீங்களே நீங்க. தாத்தா தான் MS பாஸ்கர் சார் தான் தாத்தாங்க சார். பார்ட்டியா பாட்டியா எனக்கு புரியல. பாட்டி இல்ல, பாட்டி இல்ல. ஆக்சுவலா தமிழ்நாட்டில் வந்து இந்தி வந்து திமுக தான் எதிர்ப்பு இங்கே திராவிட கழகம் பண்ணுச்சு. ஸோ நீங்கள் வந்து இங்கே இருக்க தமிழர்களை சொல்கிறீங்களா இந்தி வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு அவனுங்க இப்படி பண்ணுறாங்கன்ட்டு? அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே. நீங்கள் இப்போ ஹிந்தி சொல்றீங்கல்ல, ஹிந்தி வெளியில் வேணாம்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுனாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து ஹிந்தியை பற்றி இல்லை, ஹிந்தி திணிப்பை பற்றி. ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் திணிப்பு, நாட் ஆன் ஹிந்தி. ஸோ உங்களுக்கு வேணா நீங்கள் ஹிந்தி கற்றுக்கோங்க, சைனீஸ் கற்றுக்கோங்க, ஜாப்பனீஸ் கற்றுக்கோங்க, உங்க இஷ்டம். பட் ஆனால் வந்து திணிக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு, அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 1938லேருந்து போராடுறாங்க இன்னைக்கு வரைக்கும். ஓகே, ஸோ த ப்ராப்ளம் வந்து ஹிந்தியோட கிடையாது, எந்த மொழியிலும். ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஷுட் ஹேவ் அ ப்ராப்ளம். திணிப்பு தான் பிரச்சனை. இந்த படம் திணிப்பு பற்றி. ஓ, ஸோ நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல. ஏன் இப்படி மாட்டி விடுறீங்க? இல்லை ஆதரவான்னு கேட்க வந்தேன். இல்லை இல்லை, நான் வரல அந்த ஆட்டைக்கு. சார், கீர்த்தி சுரேஷ் தேசிய விருது பெற்ற நடிகை. அவங்க வந்து எப்படி நடிச்சாங்க? நிறைய ரீடேக் பண்ணாங்களா? எந்தெந்த இதில் எடுக்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தது? நான் என்ன சொல்றேன் கீர்த்தி? No, no. To be honest, she's. Look, startingல வந்து அவங்கள ரெண்டு பேரும் தெரியாது. So initially it was like very professional, but she became a friend, I think, second schedule இருந்து. And she's a wonderful actor, who makes her co-stars also very என்ன சொல்றது, comfortable and அதானே சொல்ல சொன்னீங்க? No, no. Jokes apart, she's a fantastic actor. I mean, I don't have to say it. அவங்க already prove பண்ணிட்டாங்க. And also, it's 10 years of Kirti, no? Can we have a big round of applause for that? Thank you. சார், கீர்த்தி சுரேஷ் வந்து இப்போ இந்தி படம் நடிச்சிட்டு இருக்காங்க. யாருங்க? கீர்த்தி சுரேஷ். சரி. இதுல வந்து இந்தியை எதிர்க்கிறாங்க. இந்தி எதிர்க்கல, அதான் இல்ல, சொல்றேன். இந்தி கத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து முரண்பாடா இருக்கிற மாதிரி இருக்குல்ல? இல்லைங்க, அதான் இப்போ நாளைக்கு வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஆம்பளை வேஷத்தில் நடிப்பாங்க. அப்ப அதனால வந்து அவங்க ஆம்பளை ஆயிடுவாங்களா? இல்லைல்ல, ஆக்டரோட வேலையா அதுதானே. ஆக்டரோட வேலை அதுதானேங்க. ஹிந்தி ஆகட்டும், சைனீஸ் ஆகட்டும், வாட் இட் டசன்ட் மேட்டர் ஐ திங்க். பட் ஆல்சோ இந்த படம் வந்து ஹிந்தி எதிர்த்து இல்லைங்க, திணிப்பு எதிர்த்து. ஹிந்தி திணிப்பு இது வந்து நிறைய வாட்டி சொல்லியாச்சு. ஹிந்தி மொழி கூட யாருக்கு பிரச்சனை இருக்கு? யாருக்கும் பிரச்சனை கிடையாது. இங்க யாருக்காவது ஹிந்தி மொழி கூட பிரச்சனை இருக்கா? இல்லைல்ல. யாராவது உங்களை வந்து நீ இது கத்துக்கிட்டே, அது ஹிந்தின்னு இல்லை எதை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஸ்கூல்ல வந்து நீங்க வந்து ஜீன்ஸ் போடக்கூடாது,
காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ சொன்னால் வந்து அதை எதிர்ப்பீங்களா மாட்டீங்களா? அதே மாதிரி தான் எதுவும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் த லாஜிக் தேர். ஆ வந்துச்சு சார் விட்டுருந்தாங்க. சார் உங்களுக்கு தைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி யாரு? உங்களுக்கு. ஏன்னா இந்தி எதிர்ப்பு நிறைய போராட்டம் நடத்தி நிறைய உயிர் பலிகளை பார்த்து நிறைய கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சா ஆபீஸ் பக்கத்துல இருக்கு திமுக ஆபீஸ், அது பக்கத்திலேயே நீங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க. இந்த படத்துக்கு கட்சி சார்பா இல்ல அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் அவங்க சார்பா ஏதாவது எதிர்ப்பு வருமா? அந்த மாதிரி சீன்கள் இதுல இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ ப்ளஸ் ஆல்சோ அவரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் கூட அதானே சொன்னாரு. அவரே சொன்னாரு. இதே கேள்வி தான் யாரோ கேட்டாங்க அவரை. நீங்க தானே அது? வெரி குட். கேன் வி ஹேவ் a big round of applause for him? ஓன்ட்டே வந்து கலாய்க்கிறீங்க பாருங்க என்ன திருப்பி. இல்ல அவர் சொல்றது தான் நானும் சொல்றேன். ஸோ எனிவே தேங்க்யூ. எனிதிங் எல்ஸ்? ஹலோ மிஸ்டர் சுமன், ஆக்சுவலி நீங்க வந்து ஹிந்தி மூவிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. Correct. சோ டீசர் பாக்கும்போது ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி ஹிந்திக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு டீசர், அதுதான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. உங்களுக்கு பர்சனலா ப்ரொஃபஷனலா வந்து இதுக்கு கேள்விகள் வந்துச்சா பாலிவுட் சைடுல இருந்து? இந்த டீசர் பார்த்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா? ஒரு 2-3 பேர் கேட்டாங்க, அதை நான் கண்டுக்கல. டீசரை பார்த்து வந்து ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. டீசர் ஓட ஐடியாவே அதுதான். இட் இஸ் சப்போஸ் டு ப்ரொவோக் சம் இன்ட்ரீக் இன் யூ. ஸோ டீசர் படம் கிடையாது. அது வந்து என்னடா இது நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, நம்ம போய் பார்க்கலாமா தியேட்டர்ல? இட்ஸ் சப்போஸ் டு டூ தட். ஸோ அண்ட் ஆல்சோ நான் கதையை பற்றி எதுவும் பேச விரும்பல. ஸோ தட்ஸ் வை ஐ வாண்ட் யூ டு கோ அண்ட் வாட்ச் த ஃபில்ம் அண்ட் மேக் அ ஜட்ஜ்மெண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ தேங்க்யூ. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அழகா 2 மார்க் கொஸ்டின் மாதிரியே எல்லாத்தையும் நீட்டா. நன்றி சார். அடுத்தபடியாக விழாநாயகன் ஷான் ரால்டன். இவர் வந்து ஒரு இசை மேதை. இவருக்கு வந்து இது ஒரு 23வது படம் அப்படின்றத நான் சொல்ல சந்தோஷப்படுறேன். கடந்த 15 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவோட மியூசிக்கு ஒரு முக்கிய சேஞ்ச், நல்ல சேஞ்ச் ஷான் அப்படின்னு நான் சொல்லுவேன். பர்சனலாக பீங் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் மியூசிக். ஸோ அதனால அவரை வந்து நான் மேடைக்கு கூப்பிட போறேன். பேச மட்டும் மாட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ சார். எல்லோருக்கும் மாலை வணக்கம். முதல்ல இந்த படத்தில் நான் எப்படி வந்தேன்னு சொல்லிடுறேன், அது ரொம்ப முக்கியம். சுமனும் நானும் வந்து கோவிட் டைமில் பேச ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக அவருடைய ஃபேமிலி மேன்ற சீரீஸ்க்கு நான் என்னோட இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் பண்ண ஏதோ ஒரு பாட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்கறதுக்கு தான் எனக்கு கால் பண்ணார். அந்த கால் வந்து ஒரு 7 மணி நேரம் போச்சு. ஸோ அவர் சொன்னது கரெக்டு தான். ஆக்சுவலாக 2 லூஸுங்க மீட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே எனக்கு. அவர் பயங்கரமான லூஸ். ஆக்சுவலா எல்லாரும் அங்க நிறைய பேர் பாருங்க சைலண்டா இருக்காங்க அப்படின்னா ஆமோதிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை பேசினதுலே தெரிஞ்சிருக்கோம். ஆனா வந்து என்னன்னா வந்து சுமன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பொதுவாக ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப சீரியஸ் பீப்புளா இருப்பாங்க. நான் கூட அப்படிதான் எதிர்பார்த்தேன். அவர் ரைட்டர், ஃபேமிலி மேன்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தா அவர் ரொம்ப ஒரு பயங்கர லோக்கல் ஃபிலோ மாதிரி பேசினார் என்கிட்ட. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஐ ஃபைண்ட் தட் ரியலி சார்மிங் அபவுட் ஹிம். அண்ட் அப்போ அவர் இந்த கதையை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ தான் எழுதிக்கிட்டு இருந்தார். அதோடைய கரு அப்போ தான் இட் வாஸ் ஜஸ்ட் கம்மிங் அபவுட். ஸோ அப்போ நான் எதிர்பார்க்கல அந்த படத்தில் வந்து இவங்க நடிப்பாங்க அப்படின்னு. வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், சீரியஸ்லி. எல்லாரும் இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் கீர்த்தி சுரேஷ். இது வரைக்கும் நீங்கள் நடிச்சு பார்த்துருக்கீங்க. பட் ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட், இது பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட்னு திரும்ப சொன்னால் ஐ மீன் நிறைய மாதிரி பர்சீவ் பண்ணலாம். பட் இது ஒரு இந்த படத்தை முதல்ல மியூசிக் இல்லாமல் எனக்கு பார்க்கும்பொழுது ஒரு பாக்யராஜ் சாரோட படைப்பு ஞாபகம் வந்தது. ஏன்னா வந்து அவர் படத்தில் ஒரு அரசியல் நுட்பம் இருக்கும். ஆனால் அது ரொம்ப சாஃப்டாக, ஜாலியாக, காமிக்கலாக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அதே நேரத்தில் வந்து தமிழ் சினிமாவில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ட்ராமா ஃபிலிம்ஸ் தான். இப்போ மணிரத்னம் சார், கேபி சார், எல்லாரையுமே இப்போ நம்ம யாரெல்லாம் பெரிய டைரக்டர்னு சொல்கிறோமோ, மகேந்திரன் சாராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்க வந்து எப்பயுமே கதையை மையமாக வச்சு ஐடியா மேலே சவாரி பண்ணுற விஷயத்த தான் அவங்க ஒரு படமாக கொடுப்பாங்க. இந்த படத்தோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது திணிப்புகளில் பல வகையான திணிப்புகள் இருக்கு. பெண்களுக்கு குறிப்பாக சில திணிப்புகள் இருக்கு. அந்த மாதிரி லாங்குவேஜ்,
யூனோ creed ஜெண்டர் எல்லாத்துலேயுமே திணிப்புகள்ன்றது நம்ம சந்திச்சுட்டு வரோம் சேலஞ்சஸாக. ஸோ வந்து இது வந்து நான் ஹிந்தின்றது கூட விட்டுறேன். திணிப்பை பற்றின ஒரு படத்தினால எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னை யாருமே எதையுமே யார் மேலேயுமே திணிக்கக்கூடாதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ ஃபண்டமெண்டலாக நான் பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் இந்த படத்தில் இருந்தது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணதெல்லாம் வந்து ஐ திங்க் அவங்க ஏதாவது ஒரு சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துருந்தாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பயங்கர பில்டப் கொடுப்போம், பண்ணிட்டு இருக்கோம் அது பண்றோம் இது பண்றோம்லாம் சொல்லுவோம். ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா சுமனோட பாட்டு பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ஏன்னா அவர் ஒரு பயங்கர நிறைய மியூசிக் கேட்டிருக்காரு. அவரே கிட்டார்லாம் கூட வாசிப்பாரு. கிட்டார் ஏதாவது இருக்கா, வாசிக்கிறீங்களா? ஸோ அவரு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நல்ல இசை புரிதல் இருந்ததுனால. ஏன்னா பொதுவா பீரியட் படம் இந்த மாதிரி படம்லாம் பண்ணும்போது என்னன்னா இதுல ஒரு காமெடியோட ஒரு மீட்டர் இருக்கு. ஸோ ஒரு கருத்தை நம்ம சொல்றோம்னா அது சீரியஸ் அப்படின்ற அர்த்தம் இல்லை. ஒரு கருத்தை நம்ம வந்து ரொம்ப லைட்டா கிண்டலா கூட வைக்கலாம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் கலைகள்லேயே வந்து ரொம்ப ஒரு இப்போ பாருங்க நக்கல் பண்றது, நையாண்டி பண்றது, ஒரு கருத்தை வந்து நம்ம ஒரு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்றதுன்றது ஒரு அழகு, தமிழ் இயல்பு. அது கலையிலேயே கிண்டல் நையாண்டின்றது நம்மளுக்கு ரொம்ப வழக்கமான விஷயம். அதை வந்து இந்த படத்துல பாடல்களா மாற்ற முயற்சி பண்ணோம். அதே மாதிரி ஜானர், எந்த ஜானர் லிமிட்டேஷனும் கிடையாது. இதுல வந்து இந்த படத்துல ராக் மியூசிக் இருக்கு, ஸ்லோ ப்ளூஸ் இருக்கு, கியூபன் மியூசிக் எல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் கானா பாட்டு கூட பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இது வந்து செட் இன் பீரியட்ஸ். பட் அந்த பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ற டைம்ல வந்து சில இசையை வந்து நம்ம சினிமாவில் பார்த்துருக்கவே முடியாது. ஸோ நம்ம இப்போ இந்த காலத்துல பீரியட் படம் பண்றதுனால இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற தாட் கூட அவர்கிட்ட தான் வந்து சுமன் கிட்ட இருந்து. ஸோ ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கிரியேட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரகு தாத்தா. ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ், ரவீந்திரா எல்லாருமே. நான் யாராவது நேரம் குறைவுனால நான் மென்ஷன் பண்ண முடியல. பட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ரொம்ப அழகான, ஹெல்த்தியான, பொலிட்டிக்கலி நுவான்ஸ்டான ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுன்றது என்னுடைய நம்பிக்கை. அண்ட் விஜய் சுப்ரமணியம் ஃபார் பீங் சூப்பர் சப்போர்ட்டிவ் ரிகார்டிங் எவ்ரி திங். ஆனந்த் வந்து இந்த படத்தோட ஒரு என்ன சொல்றது, எப்பயுமே சவுண்டு வந்து நம்மளுக்கு நல்லா ஒரு படம். ஏன்னா சவுண்டு தான் சப்கான்ஷியஸ், விஷுவல் நம்ம கண்ணுக்கு நேரம் பார்க்குறோம். பட் சவுண்டு நிறைய வேலை பண்ணும். அவ்வளோ ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு குவாலிட்டியா பண்ணி கொடுத்தாரு சவுண்ட் இந்த படத்துக்கு. த வே ஹி ஹஸ் ட்ரீட்டட் சவுண்ட் டிசைன்ல ரொம்ப ரொம்ப எனக்கு ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி வித் வே மியூசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா வந்திருக்கு. ஸோ இது டெக்னிக்கலி ரொம்ப சிறந்த ஒரு படம். யாமினியோட ஒர்க் அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க டீசர்ல ஆல்ரெடி. பட் படத்துல எல்லாருமே ரொம்ப சீம்லெஸ்ஸா, அஃப்கோர்ஸ் தெர்வர் எல்லாரும் அவங்கவுங்களோட ஒர்க்கை நல்லா கொடுக்கணும்னு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் வெரி வெரி வேல்யூபிள் ஃபிலிம். ஒரு 10-15 வருஷம் கழிச்சு கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கிற ஒரு படமா இருக்கும். படத்துல பாடல்கள் நான் 2 பாட்டு எழுதியிருக்கேன். சுமன் நிறைய ஹெல்ப் பண்ணார் அதுக்கு. அவர் நல்ல லிரிக்கல் சென்ஸ் இருக்கு. பிகாஸ் என்ன காமெடின்றது ஒரு அண்டர் கரண்ட்னால வி நீடட் quirky லிரிக்ஸ் ஃபார் த சாங்ஸ் ஆல்சோ. ஸோ மனோஜ்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் ரொம்ப நல்லா எழுதினாரு. ஸோ அதனால வி தாட் வில் இன்க்ளூட் him as one lyricist. ஸோ படத்தில் 5 பாட்டு இருக்கு. கானா விமலா அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க. அவங்க ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கானா சிங்கர். இப்போ கோக் ஸ்டுடியோவில் கூட ரீசெண்டாக அவங்களோட ஒர்க் பண்ணேன். அண்ட் there are many great musicians who have worked on this, like அனந்து சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் ஒரு பாடல் பாடியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான சிங்கர்ஸ், நிறைய புது புது சத்தங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும். ஒரு பீரியட் படத்தில் வழக்கமாக நீங்கள் கேட்க முடியாத விஷயங்களை நீங்கள் இதில் கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ எனக்கு இந்த படத்தில் கிட்டார் வந்து ஒரு முக்கியமான, ஏன்னா சுமனுக்கு கிட்டார் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால I was forced to use a lot of guitar music in this. So Vikram is here, my guitarist. I thought I should thank him for his contribution. அவர் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். பட் ஆனால் இந்த ப்ராஜெக்டை பற்றி கேட்டதுக்கப்புறம், இந்த கான்செப்டை பற்றி கேட்டதுக்கப்புறம் ரொம்ப he was very interested, very enthusiastic about working on this. Thank you Vikram for coming here. So மற்றபடி வழக்கமாக சொல்கிறதா, மீடியாவில் வந்து எப்பயுமே ஒரு பவர் இருக்கு. அது என்னன்னா, ஒரு நல்ல விஷயத்த இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுற விஷயம் மட்டும் அன்காம்ப்ரமைசிங். நம்ம ஊரில் மட்டும் அதை நம்பி தான் இவ்வளோ பேர் இவ்வளோ நல்ல கதைகளை படமாக மாற்றுறாங்க. ஸோ இந்த படத்துக்கு எல்லாமே இருக்கு. இந்த படத்தில் ஒரு ஸ்டார் இருக்காங்க, இந்த படத்தில் கண்டென்ட் இருக்கு, நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க. டெக்னிக்கலாக definitely a top notch film. So I think Raghu Tata will be here to stay. So thank you so much. Thank you. Okay. Raghu Tata ல இருந்து ஒரு பாட்டு பாடுறேன். சேர்ந்து பாடலாமா எல்லாரும்? If you don't mind. ஈஸியா தான், நான் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது இந்த பாட்டுலாம்.
நான் இப்போ சும்மா ஒன்று பாடுறேன், ரிப்பீட் பண்ண முடியுமா பார்க்குறீங்களா? கேன் யூ டூ தட்? ஏன்னா வழக்கமாக பாடிட்டு அப்புறம் நன்றி சொல்லிட்டு கிளம்புறதுலாம் கொஞ்சம் அது நல்லா ஜாலியாக இருக்கு. அவரு என்னமோ விவகாரமாக பேசிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால மைட் அஸ் வெல். ஓகே. அந்த மாதிரி இருக்கு. வாங்க பாடுங்க, எல்லாரும் பாட முடியும். நல்லா வாய திறந்து நான் பாடுறேன். ருத்தூரு தூரு ருத்தூரு தூரு ருத்தூரு தூரு அருகேவா கண்மணிய புரியாத புரியாதோ. அந்த 4 பேர் மட்டும் பாடுறீங்க எல்லாரும். சரி ஓகே, நானே பாடிட்டுமா? கெட்டிங் a little embarrassing. அருகேவா கண்மணிய புரியாத என் வலிய பொய்யாக முடியாது நம் உறவே. அருகேவா கண்மணிய புரியாத என் வலிய பொய்யாக முடியாது நம் உறவே. ஆசை நெஞ்சுக்குள்ள ஊறி போச்சு, உன் உருவம் கண்ணுக்குள்ள பதிஞ்சு போச்சு. உன் ஆசை நெஞ்சுக்குள்ள ஊறி போச்சு, உன் உருவம் கண்ணுக்குள்ள பதிஞ்சு போச்சு. அடங்கா சக்தி ஒண்ணு சாமி ஆடுது, தொடங்கா புள்ளி ஒண்ணு புது பயணம் போகுது. அருகேவா கண்மணியே புரியாத என் வலியே பொய்யாக முடியாது நம் உறவே. தேங்க்யூ. இது ரகுதாத்தா படத்துல வர ஒரு லவ் சாங். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த பாட்டை பண்ணது. இந்த பாட்டு நான் தான் எழுதியிருக்கேன். ஸோ தேங்க்யூ சுமன் ஃபார் திஸ் ஆல்பம், ஃபார் லெட்டிங் மீ மேக் திஸ் மியூசிக், திஸ் கைண்ட் ஆஃப் மியூசிக் தட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு மேக். எனக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப் மட்டும் அதை கேட்காம எல்லா காமன் பீப்புளும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு ஆர்ட்ல கிடைக்கிற ஒரு பெரிய கிக். ஸோ அந்த கிக்கை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பொதுவா பெண்கள் பாடும்போது இந்த நைட்டிங்கேல் வாய்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. இவருக்கு ஒரு பேர் சீக்கிரமே கண்டுபிடிக்கணும். நிஜமாவே ஆண்களோட குரல். ப்ளீஸ். அங்க ரெண்டு பேர் அந்த பக்கம் போனீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மேம் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் நிறையவே லேட் ஆயிடுச்சு. இன்னொரு இன்டர்வியூ முடிச்சுட்டு ப்ரமோஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன், அதனால மன்னிக்கவும். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. ப்ரெஸ் மீடியா தெரிஞ்ச பேர் நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. ரகு தாத்தா ஆடியோ லான்ச், இல்லை ரகு தாத்தா இசை வெளியீட்டு விழா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் இது ஆரம்பிச்சது வந்து ஐ திங்க் சுமன் அண்ட் விஜய் ரீச் அவுட் பண்ணாங்க. சுமன் வந்து ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவர் நரேட் பண்ணி முடிச்சுட்டு அவரே முதல்ல சிரிச்சிருவாரு. அதுக்கப்புறம் எப்படி பார்ப்பாரு, பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு சிரிப்பு வரும். அவர் ஒரு டவுட்லயே பார்ப்பாரு, என்ன இது இவங்க சிரிக்கவே மாட்டேங்கிறாங்கன்ட்டு. ஆக்சுவலா அந்த ஃபுல் நரேஷனுக்கு அப்புறமா தான் நல்லா உட்காந்து பேசணும்.
பேசிட்டு சொன்னேன் முதல்ல எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு, கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி ஒரு அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கேள்விப்பட்டது இல்லை, இது பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. பட் எனக்கு சில இன்ஹிபிஷன்ஸ் இருந்தது, இது எப்படி நான் புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. பட் அந்த விஷயத்துல சுமனும் விஜயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த தைரியம் தான் இது. ஸோ தேங்க்யூ சுமன் ஃபார் ஹேவிங் மீ இன் ரகு தாத்தா. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஏன் ஐயோங்கிறீங்க? அண்ட் உங்களோட டெபியூ டைரக்ஷன்ல நான் நடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. we have to give it to him. Thank you Suman, thank you. And Vijay, thank you so much. Vijay எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், பட் இதுதான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய். அண்ட் த குவாலிட்டி ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் யூ டூ, தே ஆர் கிரேட். அண்ட் உங்களோடதுலேயும் ஹொம்பாலே தமிழுக்கு வருதும் அதுலேயும் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ விஜய். அண்ட் தேங்க்ஸ் டு விஜய் கிருகனூர் சார் அண்ட் கார்த்திக் கவுடா. தேங்க்ஸ் டு ஹொம்பாலே ஃபில்ம்ஸ். அப்புறம் ஷான், இந்த ஆல்பம் வந்து நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆல்பம் இது எல்லாரும் கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆல்பம் இது அவர் சொன்ன மாதிரி எல்லா பாட்டுமே வேற வேற ஜானர்ல இருக்கும். ஒன்னு ஒரு ரெகேவா இருக்கும், ஒன்னு ஒரு ராக்கா இருக்கும், ஒன்னு ஒரு கானா பாட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்பம், இட்ஸ் அ ஜெம் ஃப்ரம் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஷான். இதுல எனக்கு அவர் இப்ப பாடின பாட்டு அருகே வா அப்படிங்கிற பாட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அண்ட் அது ஏதாவது விஷுவல் காட்டுறோமா? we are okay, I think they should, because it's a very sweet song. So yeah, thank you Sean, thank you so much. யாமினி கூட நான் ஆல்ரெடி சானிகா இதம் ஒர்க் பண்ணியிருக்கேன். this is the second time. அது வேற கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஒரு படம். And this is entirely different. So இதுக்கு வேற மாதிரி ஒரு கலர், வேற மாதிரி ஒரு டோன் கொண்டு வந்திருக்காங்க. And it's always nice to have a woman in the team. And we have a woman DOP. அவங்களுக்கு thank you so much Yamini. And Ria, thank you so much. Thank you Ria. So we have a lot of women in the team. அதுவே ரொம்ப ஒரு எம்பவரிங்கான சந்தோஷமான விஷயம், அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு. தேங்க்யூ ரியா. அண்ட் தேங்க்யூ பூர்ணிமா. பூர்ணிமா did the costumes for the entire film. And Shruti Manjari did my costumes. Thank you so much Shruti. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லுக்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் apart from that, all the actors, நான் ஜஸ்ட் பார்த்து சொல்லிக்கிறேன் because I don't want to miss anyone. And yes, T.S. Suresh sir, editor, where is he? Oh, hi. Enna sir aachu? Oh, okay, அப்புறமா கேக்குறேன், sorry. Okay, so he was there, shootல இருந்தாரு. Sir, thank you sir. And அப்புறம் நம்ம காஸ்ட் MS Bhaskar sir. MS Bhaskar sir இல்ல, அவர் இங்க வந்திருக்கணும். I'm missing him. அவர் என்ன பொம்மன்னு தான் கூப்பிடுவாரு. He's very sweet. And அவரோட சென்ஸ், டைமிங் சென்ஸ், அவரோட ஸ்பான்டேனிட்டி சென்ஸ், டக்குன்னு காமெடி அப்படியே ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் அந்த ஒரு தாத்தா பேத்தி, அந்த ஒரு சின்ன ஒரு பேண்டர் ஒன்று இருக்கும் படத்துல. It is a comedy, right? It's a comedy drama. And படத்தை பத்தி அதான் இந்த ஐ நோ சுமன் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, பட் இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன், ஒரு தடவை நானும் கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா இது எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் தான். பேபி ஜான் வருது, டிசம்பர்ல ஹிந்தி படம் வருது, இங்க ஹிந்தி திணிப்பை பத்தி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இது அட் தி எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஹிந்தி திணிப்புங்கிறது டீசர்ல நீங்க பாத்தீங்கன்னாலும் இது பொதுவா திணிப்பை பத்தி தான், பெண்கள் மேல வர திணிப்பை பத்தி தான் இது. ஸோ எல்லா விதமான திணிப்பை பத்தி இது ஒரு சின்ன மெசேஜ். ஃபுல்லா கை தட்டிடுங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு சின்ன இது வந்து மெசேஜ் சொல்றதுக்கு ட்ரை பண்றோம். பட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ப்ரீச்சி.
இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பொதுவாகவே திணிப்பை பற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், பெண்கள் மேலே இருக்கிற திணிப்பு. அதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக ஹிந்தி எடுத்து இந்த கதையை டிரைவ் பண்ணி கொண்டு போயிருக்காரு சுமன். ஸோ இது வந்து எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் இதுவோ ஒரு கான்ட்ரவர்ஷியலோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. யூ வில் ஆல் ஹேவ் ஃபன். திஸ் இஸ் அ மேட் ரைட், திஸ் இஸ் அ காமெடி ட்ராமா. போய் சிரிச்சுட்டு ஜாலியாக போகலாம், அந்த மாதிரி ஒரு படம் இது. அண்ட் all my other actors, Ravindra Vijay, I had a great time working with you. Thank you, Ravindra. அவர் பயங்கரமான பெர்ஃபார்மர். அவர் ஃபேமிலி மேன்லேயும் நடிச்சிருக்காரு, நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. பட் நான் அவர் கூட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறேன். I had a great time. Thank you. I think nobody else could have pulled it out other than you. You pulled it off great. Thank you, Vijay. And Devdashni ma'am, மேம் கூட சேர்ந்தாலே ஐ திங்க் ஜாலி, பயங்கர ஃபன். அண்ட் ஐ திங்க் ஷீ இஸ் மோர் லைக் த பார்ட்னர் இன் கிரைம் இன் த ஃபில்ம் ஃபார் மீ. இந்த ஃபில்ம் படத்தில் தான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. ஸோ ஐ ஹேட் அ நைஸ் டைம் வித் யூ மேம். ஸோ எனக்கும் மேமுக்கும் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும், ஜாலியாக இருக்கும். அண்ட் ஆனந்த் சாமி சார் இஸ் நாட் ஹியர். ஆனந்த், how are you sir? ஸோ அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஆனந்த் சாமி சார். அகேன் அவருக்கும் எனக்கும் ஆகாது படத்தில், பட் ஓகே சரி, ரொம்ப சொல்லக்கூடாது, சரி. அண்ட் ராஜீவ் பிரதர், அவர் என்னோட பிரதர் படத்தில். அண்ட் அவரும் ஆக்சுவலாக அவர் ஹீஸ் ஆல்சோ இன்டு ட்ராமா, ஹீஸ் ஆல்சோ இன்டு கொஞ்சம் டீச்சிங். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸஸ் கூட எடுத்துக்கிட்டேன் அவர்கிட்டேருந்து. இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ ப்ரோ. தேங்க்யூ. அண்ட் ஜெயக்குமார் சார் வந்து ஆக்சுவலாக அவரோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஜெயக்குமார் சார் ஆக்சுவலாக நான் ஸ்கூலில் ஒரு கேம்புக்கு போகிற டைமில் அந்த ஒரு சும்மா ஒரு 1 day ஆக்டிங்லாம் வந்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அந்த டைமில் ஃபஸ்ட்டு நான் ஜெயக்குமார் சாரை பார்த்துருக்கேன். ஸோ வி கோ பேக் வே பிஃபோர். ஸோ அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சார் கூட நடிக்கிறேன், ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட். அண்ட் சாரோட கேரக்டர் இஸ் ஆல்சோ வெரி ஃபன்னி சார். அண்ட் மேம் ஜானகி மேம், தேங்க்யூ மேம். மேம் கூட எனக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இல்லை, கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் தான், பட் இருந்தாலும் தேங்க்யூ மேம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் பானு இஸ்மத், பானு தெறிக்க விட்டுருக்காங்க படத்தில். ஒரு கடைசியில் ஒரு டயலாக் சொல்ல முடியாது இப்போ, ஆனால் ஐயோ அந்த சீனை டப்பிங்கில் பார்த்து நான் விழுந்து சிரிச்சேன். ஐ திங்க் அது பார்த்து சிரிக்காதவங்க யாருமே இல்லை. அவங்க பார்க்கறதுக்கு தான் இப்படி ஒரு பூனை மாதிரி இருப்பாங்க, ஆனால் பின்னாடி அவங்க வேற ஆளு. அண்ட் நம்ம மிப்பு இஸ் நாட் யா, மிப்பு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் முகேஷ் அவர் ஒரு க்யூட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், மிப்புவும் முகேஷ்க்கும் ஒரு நல்ல ஒரு ஃபுல்லாக ஒரு காம்பினேஷன் இருக்கும். அண்ட் ஷெங் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஷெங், தேங்க்யூ. அண்ட் மனோஜ், நம்ம டயலாக் எழுதினவர், அவரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். ஸோ அவர் நடிச்சு கொட்டியிருக்காருன்னு சொல்லலாமா? அண்ட் who else? ஆத்ரா மேம் கூட நான் வந்து அவங்களோட பொண்ணா நடிச்சிருக்கேன். ஸோ அவங்க கூட பாம்பு சட்டை நடித்தேன். அதுக்கப்புறமா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படத்தை நடிச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ pretty much. Oh, Suman, I forgot. ஐயோ கண்ணரை மறந்துட்டேன், மன்னித்து விடுங்க. இல்லை I've saved the best for the last. Okay. So எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் சுமன் பேசிட்டேன் உனக்கு. ஓ கேமியோ, யா நம்ம டைரக்டர் ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு. அது ஒரு பயங்கரமான கேமியோ. அது ஆக்சுவலாக டீசர்லயே இருக்கு அந்த கேமியோ. யாராவது கண்டுபிடிச்சிங்களா? அது
கண்டுபிடிக்கல, யாருமே கண்டுபிடிக்கல. சரி, இப்ப நம்ம இதை வச்சு ஒரு குவிஸ் நடத்தலாம். அந்த டீசரை இன்னொரு தடவை ப்ளே பண்றோம். சுமன் எங்க இருக்காருன்னு யாராவது கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கும். சுமன் வந்து ஐயோ அது யாரும் பாத்திரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு, நான் மாட்டி விட்டேன். அண்ட் டயலாக்ஸ் யா மனோஜ், தேங்க்யூ மனோஜ். அண்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ. டைரக்ஷன் டீம்ல இருக்கிற எல்லாருக்கும், அசோசியேட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும், அண்ட் ஆல் த கேமரா அசிஸ்டன்ட்ஸ், எல்லா கேமரா அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் யூனிட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், அவங்க எல்லாரும் இல்லாமல் இது நடந்திருக்காது. யூனிட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அண்ட் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்யூ. இது எல்லாரும் சேர்ந்து, எல்லாரோட உழைப்பும் சேர்ந்து இருக்கிற ஒரு படம். அண்ட் யா, ஸோ தேங்க்யூ 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 ஸோ மச். நன்றி, வணக்கம். படம் ஆகஸ்ட் 15th ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் தான். எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாம போய் பாருங்க. யூல் ஹேவ் மேட் ஃபன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேன் ஐ ஹேவ் சுமன் அண்ட் விஜய் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ்? தேங்க்யூ. Oh, before, yeah, then we'll stand over here, no? Okay, la. ஸோ குயிக்காக அந்த டீசர் குவிஸ் காம்படிஷனை தொடர்ந்து ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோ, அதுக்கப்புறம் ஃபைனல் ஃபோட்டோ ஆப். வெற்றி கூட்டணி தொடரட்டும். மேம் ஒரு ஃபோட்டோ ஆப் ப்ளீஸ். ஷான் சார் ப்ளீஸ் ஆன் டு த ஸ்டேஜ். தேங்க்யூ அபிஷேக். வரலாறுல இடம் பிடித்து விட்டேன். நன்றி, வணக்கம். Rest of the team lo throdra attendance mari. Yeah. Didi ma'am please onto the stage. Yes ma'am, please onto the stage. Yamini Gimurthy avargal medikku varavum. Ravindra Vijay avargal medikku varavum. Vallabha please medikku varavum. Lead cast and crew Suresh sir, is it okay? Yogi Babu mari Photoshop la add panikiren sir. No worries. Purnima ma'am, lead cast and crew onto the stage please. First photos. Ingur garra Rajesh ane untara. Nalla vishayam. Anand Sami avargal medikku varum. First photos, please. ஹோம்பாலே தயாரிப்பில் கீர்த்தி சுரேஷ் மற்றும் பலர் நடிக்கும் ரகுதாத்தா இசை வெளியீட்டு விழா இனிதே நடை பெறுகிறது. தேங்க்யூ சோ மச். நன்றி. அடுத்தபடியாக வீடியோ போட்டோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. ராஜேஷ் ப்ரோ கொஞ்சம் கமிட் ஆகுறீங்களா ப்ளீஸ்? ஆக்டிங் கோச்ன்றதுனால பின்னாடியே நிற்கிறீங்க. இது வீடியோ கொஞ்சம் அப்படி கல்யாண வீடியோ மாதிரி லைட்டாக பேசிக்கலாம் நமக்குள்ளே. ஹே ஹாய் அந்த மாதிரி.